வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்ட மீனவர்கள். நாடாளுமன்றம் முன்பு பதற்றம். முடங்கியது கொழும்பு கோட்டை லோட்டஸ் வீதி. புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாடு. வெதுப்பக உற்பத்திகளின் விலை குறைப்பு மோசடியாளர்களால் ஏற்பட்டுள்ள இடையூறு வெளியான தகவல். இலங்கையில் 42 பேருக்கு சாவு தண்டனை அமைச்சர் வெளியிட்ட தகவல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சி. அத்துமீறி மீன்பிடித்த 4 கைது. மகளுந்தை மோதி தள்ளிய பாரவூர்தி. தாய் சாவு, தந்தை மகள் மருத்துவமனையில். தென்கிழக்கு பல்கலை முன் கோர விபத்து. சித்திரவதைக்கு உள்ளான இலங்கை பெண். போதைப் பொருளுடன் கைதான போலீஸ். ஆற்றில் மிதந்து வந்த சடலம். வயோதிப பெண்ணை கட்டி வைத்துவிட்டு கொள்ளை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் இந்திய இழுவை படகுகளை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி இந்திய துணை தூதரகம் முன்பாக மீனவர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். இந்திய அரசே எமது கடல் வளத்தை சூறையாடாது, எம்மையும் வாழவிடுங்கள் என கோரி ஜாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளன ஏற்பாட்டில் இன்று காலை இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜாழ்ப்பாணம் டொன்போஸ்கோ பாடசாலைக்கு அண்மையில் உள்ள மருதடி சந்தையில் இருந்து இந்திய துணை தூதரகம் வரை பேரணியாக சென்ற தூதரகம் முன்பாக கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது இலங்கை கடற்படையை நிறுத்து, அத்துமீறலை தடுத்து நிறுத்து, கடற்தொழில் அமைச்சர் கண்ணை திறந்து பார், இந்திய அரசே எம்மையும் வாழவிடு, ஸ்ரீலங்கா காவல்துறையே எங்களை தடுக்காதே உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை மீனவர் சங்க பிரதிநிதிகள் துணை தூதரகத்தில் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பத்ரமுள்ள நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக இன்று போராட்டத்தை முன்னெடுத்த ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மீது போலீசார் நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இப்போராட்டத்தின் போது சகல வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்று தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழில் உரிமையாகும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது நேர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் பெரும்பாலான இளைஞர்கள் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கையை தீர்த்து வைக்குமாறு அரசை வலியுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை லோட்டஸ் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த வீதியானது வாகன போக்குவரத்துக்காக முற்றாக மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பல்கலைக்கழக கல்விசாரா தொழில்சார் சங்கங்களுக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் இன்று சிவ வழிபாடு இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு குமுளமுனை தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலையில் அமைந்துள்ள ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் வழிபாடுகள் தொடராக இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் சிவனை தரிசிப்பதற்காக ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பலர் இன்று காலை 10 மணியளவில் பூசை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். இந்த வழிபாட்டில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் வடமாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் ஜூட்சன் கரைதுறை பெற்று பிரதேச சபை உறுப்பினர் இ ஜெகதீசன், ஆலய நிர்வாகத்தினர் என பலரும் கலந்து போலீசார் ராணுவ புலனாய்வாளர்களின் கண்காணிப்புக்கு மத்தியில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். பால் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலையை நுகர்வோருக்கு நன்மை ஏற்படும் வகையில் குறைக்க முடிந்த போதும் அதற்கு வர்த்தக மோசடியாளர்கள் இடையூறாக இருப்பதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பான உண்மையை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாறு தமது சங்கம் அரசு தலைவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கோதுமை மா, தேங்காய், எண்ணெய், முட்டை உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளுக்கு தேவையான
பொருட்கள் அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதால் இது தமது தொழில்துறையை பாரிய அளவில் பாதித்துள்ளதாலேயே வெதுப்பக உற்பத்திகளின் விலையினை குறைக்க முடியாதுள்ளது. கோதுமை மாவின் விலையினை மேலும் 30 ரூபாவினாலும் முட்டையொன்றின் விலையை 20 ரூபாவினாலும் குறைக்க முடியும். எனினும் வர்த்தக மோசடியாளர்கள் அதில் லாபம் ஈட்டும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர். இது தொடர்பில் விளக்கம் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு கோரி அரசு தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையில் கண்டி போகம்பரை சிறைச்சாலையில் வைத்து 42 பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளதாக நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். 1959 ஆண்டு முதல் 1975 ஆண்டு வரையில் 31 பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளதாக 1969 ஆண்டு முதல் 1976 ஆண்டு வரையில் 42 பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர். அதற்கு பின்னர் இலங்கையில் சாவு தண்டனை அமுலில் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் சற்று குறைந்துள்ளது. இலங்கை மத்திய வைப்பகம் வெளியிட்டுள்ள இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 299 ரூபாய் 31 சதமாகவும் விற்பனை பெறுமதி 308 ரூபாய் 65 சதமாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 378 ரூபாய் 58 சதமாகவும் விற்பனை பெறுமதி 393 ரூபாய் 53 சதமாகவும் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 319 ரூபாய் 24 சதமாகவும் விற்பனை பெறுமதி 332 ரூபாய் 66 சதமாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 216 ரூபாய் 57 சதமாகவும் விற்பனை பெறுமதி 225 ரூபாய் 92 சதமாகவும் ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 195 ரூபாய் 93 சதமாகவும் விற்பனை பெறுமதி 205 ரூபாய் 88 சதமாகவும் பதிவாகியுள்ளது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 219 ரூபாய் 58 ஆகவும் விற்பனை பெறுமதி 229 ரூபாய் 91 சதமாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் காரைநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகையும் அதிலிருந்து 4 இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்தமைக்காக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைதானவர்கள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். கைதானவர்களை கடற்றொழில் நீரியல் வளத்துறை பணிமனையினரிடம் ஒப்படைத்து ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. வாரியப்போல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு குருநாகல் புத்தளம் வீதியில் மககலியவில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்தில் தாய் உயிரிழந்துள்ளதுடன் தந்தை மற்றும் மகள் படுகாயமடைந்துள்ளதாக வாரியப்போல போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளத்தில் இருந்து குருநாகல் நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் பயணித்த மகிழுந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மகிழுந்தில் பயணித்த தாய் தந்தை மற்றும் மகள் காயமடைந்துள்ள நிலையில் வாரியப்போல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் தாய் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குருநாகல் மாஸ்பொத்தவை சேர்ந்த 56 வயதுடைய தாய் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரது சடலம் வாரியப்போல மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தின் போது பாரவூர்தியின் ஓட்டுநரும் காயமடைந்துள்ள நிலையில் குருநாகல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரியப்போல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை அக்கரைப்பற்று போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஒழுவிலில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் முன்பாக பிரதான வீதியில் நேற்று இரவு கல்முனை நோக்கி பயணித்த உந்துருளி துவிச்சக்கர வண்டியுடன் மோதியது விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த உந்துருளி மற்றும் துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் மற்றும் மேலும் 2 காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உந்துருளியில் வந்த நபர் மது போதையில் இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் சம்பவ இடத்துக்கு வந்த அக்கரைப்பற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த இலங்கை பெண்ணொருவர் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறாக வீட்டின் உரிமையாளரால் பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளானதால் தன்னை விரைவில் இலங்கைக்கு அழைக்குமாறு பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரப்பொத்தானை வில்லே வாவவில் வசிக்கும் 38 வயதுடைய பெண்ணே இவ்வாறு சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளார். கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் வீட்டு வேலைக்காக சவுதி அரேபியா சென்றுள்ள நிலையில் தனது சேவை காலம் முடிவதற்கு
வீட்டிற்குள் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தான் பணிபுரியும் வீட்டின் உரிமையாளர் தம்மை பல்வேறு வகைகளில் சித்திரவதை செய்வதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர் அனுராதபுரம் பிள்ளையார் சந்தையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரம் மிகுந்தலையை சேர்ந்த 36 வயதுடைய போலீஸ் அதிகாரி ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டு போலீஸ் அதிகாரி போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரத்தில் உள்ள நெத்தலி ஆற்றில் சடலம் ஒன்று இன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளது. புளியம்பொக்கனையில் உள்ள முசிலம்பட்டியை சேர்ந்த 27 வயதுடைய சம்சுதீன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலத்தில் அடிகாயங்கள் காணப்படுவதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழப்பு தொடர்பாக நீதிவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். களுத்துறை வாதுவையில் உள்ள வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்த 2 கொள்ளையர்கள் அங்கிருந்த வயோதிப பெண்ணை கயிற்றால் கட்டி வைத்துவிட்டு வீட்டில் இருந்து பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். களுத்துறை வாதுவை பிரதேசத்தை சேர்ந்த 64 வயதுடைய வயோதிப பெண் ஒருவரை இச்சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். சம்பவத்தின் போது இந்த வயோதிப பெண் வீட்டில் தனியாக இருந்துள்ள நிலையில் கத்தியுடன் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த 2 கொள்ளையர்கள் வயோதிப பெண்ணை கயிற்றால் கட்டி வைத்துவிட்டு வீட்டில் இருந்த தொலைக்காட்சி பெட்டி, கையடக்கு தொலைபேசி மற்றும் பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையிட்டு தப்பி சென்றதை அடுத்து இந்த வயோதிப பெண் இது தொடர்பில் வாதுவை போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்.